சொல்லுங்கம்மா. என் பேர் உமாராணி மேடம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. 17 வருஷமாகவே சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பிறக்கும் போது கையெழுத்து போட கூட வரல. அவர் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்றாங்க. என் தம்பி தான் ஓடியாந்தான். அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் வந்து நின்று பிரசவத்தில் செஞ்சாங்க. நின்று அந்த குழந்தைய எடுத்து என்கிட்ட காப்பாற்றி கொடுத்தாங்க. அப்போ கூட என் மாமியா வந்து என் பிள்ளை என் வீட்டுக்காரை அனுப்பவே இல்லை, கையெழுத்து போட அனுப்பல. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. 17 வருஷமாக வந்து காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, அடித்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. ஏதோ ஜாதி பிரச்சனை. நாங்கள் கிறிஸ்டின், அவங்க இந்து. லவ் மேரேஜ்? இல்லை இல்லை, சபையில் வந்து அவர் இருந்தாப்புல, நானும் சபைக்கு போனேன். அதனால வந்து கேட்டாப்புல பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி முறையாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். லவ்லாம் கிடையாது. இப்போ ஒரு 15 வருஷமாகவே எவ்வளவோ அடி, எவ்வளவோ பிரச்சனை தான். அந்த ஒரு செம்பை எடுத்து ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்து என் மாமியை வந்து இங்கே வச்சுட்டாங்கன்னா அந்த செம்பை நான் நவுத்தி வச்சுட்டேன்னா சரி கேஸ்ட்டுனால பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த செம்பை நான் திருப்பி அந்த எடுத்து இந்தாண்டா நீயா நவுத்தி வச்சா, அது ஒரு சண்டை. இந்த விளக்க மரம் இங்கே போட்டிருக்கியா, நான் இங்கே போட்டிருக்கேன், நீயா அதை இங்கே எடுத்து போட்டேன், அது ஒரு சண்டை. மாமியாரா? மாமியார். காலை நீட்டி வாசலில் மாசமாக இருக்கும்போது கால் நீட்டி போட்டு தானே உட்காரணும். கால் நீட்டி போட்டு உட்காந்தா அதுக்கும் அது இப்படி ஒரு மாதிரி ஒடுக்கிக்கிட்டு போவாங்க. சரி கேஸ்ட்டு பிரச்சனைனால இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு இவ்வளோ வருஷம் நான் இப்படி பொறுமையாக இருந்துட்டேன் மேடம். அவங்க அம்மாவை பேசிட்டா உடனே 4 ரோடு ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். சொல்லி இங்கேருந்து என்னை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சிட்டேன் என் பெரிய பையனுக்கு, சின்ன பிள்ளை பிறக்கல. எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கான், அதை கூட பார்க்கல அவர். ரெண்டு போலீஸ் அழைச்சிட்டு வந்தார். என்னை ஆட்டோவில் ஏற்றி அழைச்சிட்டு போய் அங்கே போய் எங்கள் அம்மா வந்து இவ்வளோ எய்த்து பேசிட்டு போகுது வருது, ஒன்றுமே இல்லை. அந்த விளக்க மாற்ற தூக்கி போட்டதும் அந்த தண்ணி ட்ரிப்பில் உள்ள தண்ணியை செலவு பண்ணிட்டேன். லெட்டினுக்கு போகிறது கூட தண்ணி இல்லாமல் அப்படி வச்சுருக்கு. பிள்ளையை பார்க்குறது அங்கே பார்க்குறது, இது ஆப்ரேஷன் வேறு எனக்கு. அது ஒரு பிரச்சனை. இழுத்துட்டு போய் அங்கே வச்சு விசாரிச்சார். எங்கள் அம்மாட்ட எதுவும் பேசக்கூடாதுங்க. அப்போ கூட எனக்கு வந்து ஒன்றுமே அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியல. வயசானவங்க, ரொம்ப ஒரு 75 வயசு இருக்குமா. அதனால எனக்கு சந்தேகப்பட முடியல. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜீரணிக்க முடியல. அதாவது சொல்லலாமா, எல்லாமே சொல்லலாமா? சொல்லுங்கள். ஜாக்கெட் போட்டிருக்குது. இவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்கணும். கல்யாணம் பண்ண புதுசில் பீரியட் ஆகும்போது உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எங்களுக்கு குல தெய்வம்லாம் இருக்குது போகுது வருது அப்படிம்பாரு. சரி இதுக்காக தான் என்னை போக சொல்கிறாங்க போல இருக்குன்னு நான் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து வருவேன். வந்தோம்னா அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க பாரு. எனக்கு அப்பையிலேருந்து தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பட்டீஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து